வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக முதல்வர் அறிவிச்சிருந்தார். இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது வேலைவாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக முதல்வர் பார்த்தா தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாரு. நீங்கள் வேலை தேடும் பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா 4000 ரூபாய் கொடுப்போம் மாதம், டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தா இதுக்கு முன்னாடியே தமிழக அரசு சார்பில் இருந்துச்சு. பட் இவங்க அவங்களுக்கான அமௌண்ட்டை மட்டும் உயர்த்தி அமைச்சு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா ஜிஓ பாஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்க பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமை அப்ளை பண்ண முடியுங்க. இப்போ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் 2021 வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் வேறு கண்டிப்பாக கேட்பாங்க. ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஜியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் முழுக்க தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணுங்க, அதுவும் ஒரு கைடன்ஸ். இது இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ப்ரைவேட் ஜாப்லேயோ சுயமாகவோ எந்த தொழிலுமே பண்ணக்கூடாது. முழுக்க நீங்கள் வேலை இல்லாமல் சும்மாவே இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு உதவித்தொகை உங்களுக்கு கொடுப்பாங்க. வேலை தேடிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்க, கோர்ஸுக்கு ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதுதான் ஒரு அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதுதாங்க கைட்லைன்ஸ். இந்த தகுதி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணி வச்சு ஆகணுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு பதிவு பண்ண பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதாங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் லாகின் பண்ணலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கரெக்டாக எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா, 10th 12th டிகிரிலாம் பதிவு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணணும், அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் எப்போ வேணாலும் விரைவில் உங்களுக்கு அமலுக்கு கொண்டு வரலாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்துக்கான கார்டு இருக்கணும், உங்கள் பேங்க் புக் கேட்பாங்க, வருமான சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதேமாரி வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விரைவில் இந்த ஸ்கீம் அமலுக்கு வரும், அப்போ அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான கைட்லைன்ஸ். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.